சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஈஸ்வராஜா
வெளிப்பாட்டு புஸ்தகத்திலே 128வது பாடல். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பே 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 துதிப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாவின் மேலும் நடந்தே செல்லுவேன்.
சங்கீதத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட பாடல். உண்மையாகவே 91 சங்கீதத்தில் அப்படி ஒரு 16 வசனம் இருந்தாலும் அழகான அருமையான பாதுகாக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களும் அவைகளில் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அது எனக்கு அவரே அடைக்கணும். ஒரு நாளும் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். கடைசி மாதம் 8 மாதங்களும் ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ்ந்தோம். அது நமக்கு அடைக்கலமாய் இருந்தால், கேடகமாய் இருந்தால், நாம் நம்பியிருந்த துருகமாய் இருந்தால், வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படியாக தூதர்களுக்கு கட்டளையிட்டார். சிங்கங்கள் வந்தன, ஹல்லேலூயா, கரடிகள் வந்தன. சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் பால சிங்கங்கள் மேலும் நடக்கும்படியா இடிக்கும்படியா தேவன் நமக்கு சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 மாதங்கள் எப்படி போனதே தெரியவில்லை. கால பகுதி நமக்கு இந்த வருஷத்தை முடிக்க இருக்கிறது. அப்படி நாளை கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? நாம் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இந்த 4 மாதங்களும் நாம் துதிக்க வேண்டும், நல்லா துதிக்க வேண்டும், நல்லா சோதரிக்க வேண்டும், நல்ல கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை மகிமை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும், கர்த்தரை பிரசனத்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக ஒரு துதியின் ஆடை கர்த்தர் நமக்கு தந்து, ஒரு துதியின் அபிஷேகத்தை தந்து, என்றும் ஒரு ஆனந்தத்தை கொடுத்து, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கலக்கங்கள், எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எத்தனை இருக்கிறாலும் அவர் மட்டும் செய்வாண்டவர். I will praise you, I will glorify you, I will adore you.
I will lift up your name, Lord. You are the mighty God. இது சொல்லி நம் கதை உயர்த்திட்டே இருக்கும்போது, துதிக்கிட்டே இருக்கும்போது, இந்த 4 மாதங்களை கடக்க உதவி செய்வார். எல்லா கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. சிஸ்டர் சாந்தி சொல்லுங்க. சாந்தி சிஸ்டர் சொல்லுங்க. பாட்டு புஸ்தகம் 1064 எந்த இயேசு நல்லவர் என்று நடத்துவார். 1064 எந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். எந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். அவரின் தஞ்சமே Hallelujah.
செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் 2025 அந்த 4 மாதங்களும் அவரோடு இணைந்து 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 சிலபடியான ஒரு அன்பை கர்த்தர் நமக்குள்ளே தர வேண்டும். அவர் நம்மை நடத்துவார். சொல்லப்பட்டது போல் அற்புதமாக அவர் அன்பு ஆண்டவர் நம்மே வைத்த அன்பிற்கு பெயர் அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்புவியில் அவரை போல அன்பர் எவரும் மாறாதவர் என்பதை மாறக்கூடிய உலகத்திலே, மாறக்கூடிய மனித வாழ்விலே, மாறக்கூடிய எத்தனையோ அதிகாரத்தின் மத்தியிலே, மாறக்கூடிய சட்டங்கள் மத்தியிலே நமக்காக மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவர் நம்மோடு கூட அது மாறாமல் அந்த அன்பை வெளிப்படுத்தி நம்மோடு வருவார். அல்லேலூயா. சர்வவல்ல தேவன் எங்கள் சாந்தம் தாழ்மை உள்ளவராம். அந்த சர்வ வல்லவர் என்று சொல்லும்போது அவருக்கு எல்லா விதமான அதிகாரம் உண்டு. அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிஷத்திலே தூதர்களுக்கு கட்டளையிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே அவர் பிடிக்கும் போது அத்தனை அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பார் என்று சொன்னால் அந்த ரோமர்கள் அவரை கொலை செய்திருக்கவே முடியாது. ஆனால் தேவ சித்தம் அப்படிதான் பாடுபட வேண்டும் என்று சொல்லும்போது தனக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அவைகளை ஆண்டவரை போட்டு வைத்து சர்வ வல்ல அதிகாரத்தோடு அல்லேலூயா அந்த சாந்தம் தாழ்மை உள்ளவராக, பொறுமை உள்ளவராக, நமக்காக எல்லாவற்றையும் தாண்டி வல்லவராக, நம்மை நம்பும்படியாக நமக்காக இன்றைக்கும் பிதாவே வலது வாசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். கண்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நமக்காக ஒரு அன்பு உள்ளம், நமக்காக ஒரு பிதாவே வலது வாசத்திலே பரிந்து பேசிக்கொண்டே என் மகன் என் மகள் சொல்லி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 3ஆவது பாடல் கர்த்தரின் மேய்ப்பராவார் சீரான காரியங்கள். சில ஆடுகள் பல விதத்திலும் ரொம்ப சாப்பிட்ட ஆடுகள் உண்டு, சில சாப்பிடாத ஆடுகள் உண்டு, சில கீழ்ப்படியாத ஆடுகள் உண்டு, சில முரட்டாட்டமான ஆடுகள் உண்டு. ஆனால் எல்லா ஆடுகளையும் இந்த மேய்ப்பர் சரியான பாதையை நடத்திடுவார். அவருடைய பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மந்திய நாடுகளாகிய நம்மை எப்படி சீரான பாதை நடத்துவது அவருக்கு தெரியும். நம்முடைய வழிகளை செம்மையாக்கி நம்மை காப்பார். அல்லேலூயா. எல்லா சிச்சுவேஷன் காப்போம். நாங்கள் அந்த குற்றங்களை மன்னித்த உலகத்திலே நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய வீடுகளை மன்னிக்க ஒரே ஒரு அதிகாரம் பெற்ற நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சிலுவையில் அதற்காக தான் தன்னையே பலியாக வேற எந்த கடவுளுக்கும், வேற எந்த மனிதனுக்கும், வேற எந்த இதை சார்ந்த எந்த விதமான பலத்த அதிகாரம் இருந்தாலும் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தேவன் அவருக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவர். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் ஒருவரே பாத்திராயிருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட ஒரு வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய குற்றங்கள் மன்னித்து நமக்கு பொறுமை உள்ளவராக, சாந்தம் உள்ளவராக, நேசராக, கஞ்சமாக அவர் இருக்கிறார். ஈஸியாக ஜெயம் கொண்ட வேண்டியது ஆண்டவர் ஜெயித்தார். மாம்சத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். ஜெயம் கொண்ட தாசனாக, ஜெயம் கொண்ட தேவாதி தேவனாக இன்றைக்கும் ஜெய வீரனாக வெற்றி செலுத்துகிறார். வாதாளத்தின் வல்லமையை அமைத்து நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி குடி சூட்டும்படியாக கிருபைகளை நல்கி நமக்கு முன்பதாக செல்லும் தேவன் தான் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா. அவர் என்றும் நம்மை நடத்துவார். சர்வவல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த மாதம் கடந்து வரக்கூடிய எல்லா மாதங்களிலும், எல்லா ஹவர்ஸிலும், எல்லா டேஸ்லையும், எல்லா மினிட்ஸ்லையும் நீங்கள் கரம் விட்டு நடத்துங்கப்பா என்று சொல்லுங்க. கருத்து அவரை கட்டுகிறனாலே ஒப்பு கொடுத்து ஒரு நாம் அந்த கரத்தை பிடித்தால் சில வேலைகளை விட்டு விடுவோம். அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பார் என்று சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும்
அவர் பிடித்தார். சீரான பாதையில் நம்மை நடத்துவார், சரியான பாதையில் நடத்தி அந்த மோட்ச பேரின்பத்தின் வாழ்வுக்கு நேராய் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் உதவி சேர்ந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே சீரான பாதையில் நடத்த, ஆண்டவர் சபையான வழிகளில் நடத்த, ஜெயம் கொண்ட வீரனாய் முன்பதாய் வைக்க என் கரத்தை பிடிங்க என்று சொல்லி எல்லாரும் இந்த கரத்தை கட்டத்திலாம் நீக்கி, ஆண்டவரே hold my hand Lord. என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே, என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகை பரியந்தம், உங்களுடைய மரண பரியந்தம் என்னை கைவிடாமல் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்த போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெயம் கொண்ட வேந்தனவர், பாதாளம் யாவும் வென்றவராம். ஜெயம் கொண்ட வேந்தனவர், பாதாளம் யாவும் வென்றவராம். பின்னல் வழியே செம்மையாக்கி, வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். முன் செல்லுமே இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. முன் செல்லுமே இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. இந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். இந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். ஆதேவம் அவரின் தஞ்சமே. ஆதேவம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்புடன் என்னை செல்லுமே. அனுதினம் அன்புடன் என்னை செல்லுமே. விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்விற்கு போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்விற்கு
ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி எங்கள் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் என்றும் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ஷம்மா எங்கள் சுகமானவர், யெகோவா ராமா எங்கள் மீட்பரானவர், யெகோவா ராஃபா எங்கள் சுகமானவர், யெகோவா ரூபா எங்கள் மீட்பரானவர். பழுவாமல் என்றும் என்னை காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பழுவாமல் என்னை காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்பது கரைப்பட எனக்காக யாவும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம்மிடக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தந்தருளும். உம்மிடக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைப்பது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைப்பது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.
செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவரும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். என் முன்னால் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் செய். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் செய். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவரும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவரும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு விவரிக்க முடியாத அழைப்பு இது. சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர்களுடன் வரும் பயணம் இது. யாருக்கும் கிடைக்காத இருப்பை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது. சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும் பயணம் இது. யாருக்கும் கிடைக்காத இருப்பை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே. சொன்னதெல்லாம் பிழைக்க செய்பவரே.
பெரியவர் அல்ல, சிறந்தவர் அல்ல, மாறாதவர் அல்ல. மலைகளே விலகினாலும் குன்றுகளே விலகினாலும் ஒரு கிருபை நம்மை விட்டும் நம்முடைய சபை விட்டும் இன்னும் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. அந்த உண்மை இன்னும் அவரோடு இருக்கிறது. அதனால கர்த்தர் நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே நீங்கள் குடும்பத்தோடு ஆயத்தமாக்க சொல்கிறேன். நீங்கள் குடும்பத்தோடு ஜெயத்துக்காக சொல்கிறேன். குடும்பத்தோடு விடுதலைக்காக சொல்கிறேன். எல்லா வெள்ளிக்கிழமை அப்பதான் சொல்லிச்சோம். அந்த என்னன்னு நான்கு சங்கீதம் 400 தொழிலும் உள்ள அந்த ஆத்மாக்கள் போறாங்க. சிறையில் சாசியை ஆதிக்கிறார். உள்ளே வரணும் நினைச்சாலும் வர முடியாத உங்களுக்கு தலை செய்யப்படாத ஆவிகள் எல்லா விதமான கிரியையும் அழித்து கர்த்தர் நமக்கு கொடி என்றும் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்தியானே என்றும் குமாரரின் குமார்த்திகள் தரும்படியாக கரளிதத்தை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 கடற்கரைத்திரளான ஜனங்கள் கர்த்தவசமாய் திரும்பும். எல்லாம் சொல்லுங்க அந்த வசந்த கடற்கரைத்திரளான திருநூறிலே உள்ள ஜனங்கள் கர்த்தவசமாய் திரும்புவார்கள். கர்த்தவசமாய் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் முகத்தை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அழகாய் நடக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய உத்தமத்திலே பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. சீக்கிரமாக வருகையிலே நம்மை சந்திக்கும்படியாக நீங்கள் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தரும்படியாக ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை கர்த்தர் நம்மை சபையிலே ஊற்றும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் உயரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். வல்லமை பெருகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். எல்லாம் சொல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் குடும்பத்துக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் சபைக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய கருத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பாராக. அவர் தம்முடைய கருத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பாராக. அவர் தம்முடைய கருத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரே இயேசுவே. வல்லவரே இயேசுவே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரே இயேசுவே. வல்லவரே இயேசுவே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரே இயேசுவே. வல்லவரே இயேசுவே. இயேசுவின் வீரவினாலும் இயேசுவினம் அறிந்ததுக்கே
எனக்கு விட்டுட்டீங்களா? விட்டீங்க. மத்தேயு கையில் வைங்க. அப்பொழுது இயேசு எல்லாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால்தான் யோவான் 1:12 முதலாவது நம்ம கொடுக்கிற அதிகாரம் பிள்ளை என்கின்ற அதிகாரம். ஹல்லேலூயா. நம்ம சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அதில் எப்படி அவர்கள் அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். 19 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் என்ற இடத்துல நான் போடுவோம். ஆகையால் நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராலும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களிலே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கமெண்ட், கட்டளை. அவர்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது சீசர்களை பார்த்து கடைசியாக சொன்ன வார்த்தை தான் அந்த அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை. அத்தாரிட்டி இயேசு கொடுத்து பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இயேசு கொடுத்து பேசுனா பழைய மாற்றாங்க. பழைய பயங்கர உபத்திரத்தின் காலத்திலே நாம் வந்து கொண்டிருக்கோம். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்கவே கூடாது என்று பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்காங்க. இயேசு எல்லாவற்றையும் சாத்தானை ஜெயித்தவராய், அவருடைய தந்திரங்களை ஜெயித்தவராய், அவர் தலையை நசுக்கினவராய், அந்த வாளை நாம் நசுக்கி போடும்படியாக அவர் எல்லா அதிகாரங்களையும் ஒழிந்து கொண்டார். பிசாசின் எல்லா அதிகாரங்களையும் இயேசு ஒழிந்து கொண்டார். அவனுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சிந்தை பொருட்களை வேண்டும், அது அறிவு வேண்டும். சாத்தானுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. எனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்திருக்காரு. He gave that authority to me, so I will not fear. நான் வந்து பயப்பட மாட்டேன். இந்த மனுஷன் பயப்பட பயம் எனக்கு நீங்கட்டும். நான் எழும்பேன் என்ற அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுக்கப்பட்டது. அப்பா சொத்து யார் உங்கள் தானே, உங்கள் அப்பா ஈஸ்வர் யாருக்கு உங்களுக்கு தானே, உங்கள் அப்பாவுடைய அந்த அதெல்லாம் அந்த ஸ்மாலாக ரொம்ப இருக்குல்ல. அப்போ அதை காட்டு நம்ம அப்பா ரத்தத்தினாலே நம்மை சுதந்திரமாக்கி கொண்ட அந்த அப்பாவுக்கு நம்ம சொந்தமாக இருக்கப்படுகிறாலே அந்த அப்பாவின் அதிகாரம் வெறும் உலகத்தின் பிளஸிங்ஸ் மட்டும் இல்லை. படிப்பு, பணம், வீடு, ஆஸ்தி, சொத்து,
செகண்ட் அதிகாலை எதற்கு? பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படியாக, சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்கும்படியாக, நரகாக்கிலிருந்து அநேக ஆத்துமாக்களை நாம் விடுவிக்கும்படியாக அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு ஜீல் நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பயன்படும். அங்கதான் சொல்றது, நான் முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம். உலகத்தின் முடிவு எப்போ முடிவு வரும்? அதான் அப்போ சொல்லி உலகம் எப்போது முடிவுக்கு வரும்? சூப்பர். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படும்போதுதான் முடிவு வரும். அது வரைக்கும் யுத்தம் எல்லா காரியத்திலும் மொத்தமாக கேட்கும். லாஸ்ட் எந்த ஒரு ஒற்றை பறக்குதுன்னு சொன்னா அது சத்தம் கேட்கணும். ஏசு சத்தத்தை கேட்கணும். அதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அது வரைக்கும் அந்த அமைதியாக தான் இருப்பார். ஹல்லேலூயா. நாம எழும்பணும். அதற்காக எழும்பி வாழ்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஏசு வரப்போகிறார். அவ்வளவுதான். இயேசுவை நேசிக்கிறார். அவ்வளவுதான். இயேசு பிரச்சனை மாற்ற வல்லவர். அதை சொல்லமாக முடியாதா? அப்படி சொல்லும் போது கர்த்தரோடு இருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்தான் பயந்த காரியம் வந்துடும். பயப்படாம நம்ம சொல்லும் போது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் 8 மாசம் நம்ம எப்படி போயிடுச்சு. 4 மாசமாவது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கிரியை நடத்திட்டு நாங்கள் அதிகாரத்தை நம்ம கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி அநேக ஜாதிகளை சொல்றார். அநேக ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்குது. 4 மாசத்துல நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவை சந்திச்சு கிறிஸ்மஸ் முன்னாடி ஞான ஸ்நானத்து வழி நடத்தும். அப்பதான் நமக்கு பேர் என்னது? என் பேர் விசுவாசி, எங்கள் பேர் விசுவாசி. நானும் வளர்க்கணும், அவை வளர்க்கணும். நீங்களும் ஒரு அது நிறைய ஒன்று வந்துச்சுன்னா ஒரே ஒரு அதுக்காக பிரயாசப்படும். அது எப்படியாவது அதை சீஷராக்கணும். அதுக்கப்புறம் ஞானசம் முக்கி அப்படி உட்கார வைக்கணும். இங்கே பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் பாசம் 2-3 வாரமாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் வேற சொல்லலாம் பார்த்தா அந்த வானத்தின் பூமியில பாட்டு 1 மாசமா பாடுறாரு. பாட முடியல. இன்னைக்கு அது திடீர்னு வந்துருச்சு. பாடுறது நமக்கு சொல்ற தைரியமா போகும். கையில் என்ன இருக்கு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசு இருக்கிறார். உங்க அப்பா சொல்றப்போ தைரியமா நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? வேண்டு பண்ணுங்க. கேட்டீங்களா? ஜூடா கேட்டீங்களா? ஏன் என் பிள்ளைங்க ஒரு யாருக்கா? என் அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அப்பா பரமப்பா, நல்ல அதிகாரமுடைய அப்பா, நமக்கு வந்து அநேக சீசனாக்கும்படி எதிர்பார்க்கிற அப்பா, நம்ம அனுப்பிட்டு நம்ம கூடவே வரக்கூடிய அப்பா நம்மோடு இருக்கும்போது எதை குறித்தும் பயமில்லை. ஹல்லேலூயா. அது தீர்மானி வந்தவே இந்த கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஒரு ஆத்துமாவை ஞான சார்ந்துக்குள்ள ஒரு வாலிப தம்பி, ஒரு 1 soul, அதுக்கு தங்கச்சி, ஒரே ஒரு ஆத்துமா, அக்கா, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆத்துமா நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சந்தோஷப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்படுத்தும் உன் சித்தம் போல, பயன்படுத்தும் உன் விருப்பம் போல. பாடுங்க. பண்படுத்தும் வாய் திறந்து பாடுவோம். சித்தம் போல பாடுவோம். பயன்படுத்தும் உன் விருப்பம் போல, நான் பொல்லாமுடல், உங்கள் நான் பொல்லாமுடல், ஒவ்வொரு நாளும் இசைத்திடுவே, ஒவ்வொரு நாளும் இசைத்திடுவே, உமக்காக தானே ஐயா நான் வாழ்கிறேன் ஐயா. Amen.
போகிறது. பிள்ளை கரங்களை தட்டி அந்த கரத்தை நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கரம் நடக்கும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க வாயிலே ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா. அவங்களுடைய ஹிஸ்டரி உங்க கையில கட்டு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க பேசுவீங்க. அல்லேலூயா. நீங்க கொண்டு வருவீங்க. இந்த விதமான கிரியை தேவன் உங்களுக்குள்ளே செய்ய போகிறபடியால் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. அதற்காக மகிழ்வுடன் நோக்கி கொண்டிருக்கிறேன். மன நிறைவுடன் அவர் பணி செய்வேன். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு இடைப்பட்ட நான் கொண்டு வந்ததே வேற, நான் கதை நீங்கள் நடத்துறது வேற. சொல்ல அதிகாரமுள்ள தேவன் எங்களோடு நடத்தும் உலகத்தில் உள்ள பாசுடைய காரியங்கள், அவருடைய செய்திகள், சாட்சி பகுதி, சங்கீத பகுதி அவற்றை ஆசீர்வதியும். காணிக்கை பகுதி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.